Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வன்னி அரசு மற்றும் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கும் விழா மக்கள் மாளிகையில் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்கும் விழா மக்கள் மாளிகையில் நடைபெறுகிறது. ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அமைச்சராகிறார். மேலும் விசிகாவை சேர்ந்த திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ வன்னியரசும் இன்று அமைச்சராக பதவியேற்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இந்த பதவியேற்கும் விழா எப்போது நடைபெற இருக்கிறது? அந்த இருவருக்கும் எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் அடைய இருக்கிறது. குறிப்பாக 2 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9:30 மணிக்கு இந்த அமைச்சரவை பதவியேற்பு என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் இன்று அமைச்சர்களாக வன்னியரசு மற்றும் ஷாஜகான் ஆகிய இருவருக்கும் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது மக்கள் மாளிகைக்கு வந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விசிகாவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி அவர்கள் கட்சியிலிருந்து வன்னியரசு அமைச்சரவையில் பங்கேற்பார் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவருக்கு பதவி பிரமாணமாக செய்து வைக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் கட்சியில் சேர்ந்த ஷாஜகானுக்கு இன்று அமைச்சரவையில் பதவியேற்பானது வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகா ஆட்சியில் ஆதரவு அளித்த கட்சிகளுக்கு அமைச்சர்களால் ஆட்சியில் பங்கு என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவு அளித்த கட்சிகளுக்கு ஜோசப் விஜய் ஏற்கனவே அமைச்சரவை பதவிகளை வழங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அமைச்சர்கள் பதவியானது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் 23 அமைச்சர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 33 அமைச்சர்கள் என்கிற அடிப்படையில் தற்பொழுது வரை இந்த அமைச்சரவை பட்டியலானது ஆளுநர் பதவி திண்டிவனத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசிற்கு ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானிற்கு சிறுபான்மை நலத்துறை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகாவை பொறுத்த ஆட்சியில் பங்கு என்கிற அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தின் பொழுதே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது அவர்களுக்கு ஆதரவளித்த கட்சிகளுக்கு அவர்கள் தொடர்ந்து அமைச்சரவை பதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இன்றைய தினம் 2 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஆளுநர் மக்கள் மாளிகையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது மக்கள் மாளிகைக்கு வந்திருக்கிறார். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அதே போன்ற அமைச்சராக பதவியேற்க உள்ள வன்னியரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே மக்கள் மாளிகைக்கு வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வன்னியரசு ஷாஜகான் ஆகியோருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகப்பிரியா. காயத்ரி, பொதுவாக அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகு அவர்களுடைய முதல் பணி என்பது என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ராகப்பிரியா, இன்றைய தினம் அவர்கள் பதவியேற்ற பின்பாக அவர்களுடைய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். அதன் பின்பாக தலைமை செயலகத்திற்கு வந்து அமைச்சர்களாக தங்கள் பொறுப்பினை ஏற்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அமைச்சரவை விரிவாக்கம் செய்துள்ள நிலையில் தலைமை செயலகத்தில் இந்த அமைச்சர்களுக்கான அறைகளானது தொடர்ந்து அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஒரு சில அமைச்சர்களுக்கு மட்டுமே அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கூடுதலாக இன்று 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் நிலையில்
அவர்களுக்கான அறைகளானது இன்றைய தினம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சராக பதவியேற்ற பின்பாக அவர்கள் கொள்கை தலைவர்களிடம் அவர்களை ஆசை பெறும் வகையில் அவர்கள் சென்று வணங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பாக அக்கட்சி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தலைவர்களிடம் அவர்கள் வாழ்த்து பெறுவார்கள். அதன் பின்பாக தலைமை செயலகம் சென்று தங்களுடைய அமைச்சருடைய பொறுப்பை அவர்கள் ஏற்பார்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா. காயத்ரி, பொதுவாக முதலமைச்சராக பதவியேற்பதில் இருக்கக்கூடிய மரபு என்ன என்பது நமது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதை நேரலையாக கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் அமைச்சர்களாக பதவியேற்கும் போது அதில் இருக்கக்கூடிய மரபு என்பது என்ன? நிச்சயமாக அமைச்சர்களாக பதவி ஏற்பவருக்கு அந்த ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஏற்கனவே நாம் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் இன்றைய தினமும் மக்கள் மாளிகையில் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேகர் அவர்கள் இன்றைய தினம் இந்த 2 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக அவர்கள் அந்த பதவி பிரமாண மேடைக்கு சென்று அங்கு இருக்க அவர் ஆளுநர் அனுமதி அளித்தவுடன் அங்கு அவர்கள் தங்களுடைய பொறுப்பினை அவர்கள் ஏற்க இருக்கிறார்கள். குறிப்பாக பதவி பிரமாணத்தில் அவர்களுடைய என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதலான இருக்கும். அதன் அடிப்படையில் அதனை பின்பற்றி அவர்கள் இந்த அமைச்சர் பதவியை ஏற்பார்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. The Honorable Chief Minister will now present a bouquet to the Honorable Governor. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள். National song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Vaalthu. Vande Mataram, Vande Mataram, Sujalam Sufalam, Malayaj Sheetalam, Sashya Shyamalam Mataram, Vande Mataram, Suprajyotsna Pulakitayamini, Pullakusumita Drumadala Shobini, Suhasini Sumadurabhashini, Sukadam Varadam Mataram, Vande Mataram, Koti Koti Kanta Kalakala Ninanda Karale, Koti Koti Buje Dhrita Kar Karwale, के बोले माँ तुम्हें आ बोले, बहुबलधारिणी नमामि तारिणी, त्रिपुदलवारिणी मातरम, वंदे मातरम. तुम्ही वेद्या तुम्ही धर्मा, तुम्ही हृदय तुम्ही मर्मा, त्वं हि प्राणाः शरीरे, बहुते तुम्ही मा शक्ति, हृदये तुम्ही मा भक्ति, तोमारो प्रतिमा गड़ी मंदिरे मंदिरे, वंदे मातरम. त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी, कमला कमलदल विहारिणी, वाणी विद्या दायिनी, नमामि त्वां नमामि कमलाम् अमलाम् अतुलाम् सुजलाम् सुफलाम् मातरम्, वंदे मातरम. श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं
वन्दे मातरम् वन्दे मातरम् जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. We request all the dignitaries to kindly remain seated. I request the Honorable Governor's permission to proceed, sir. அமைச்சர்களாக பொறுப்பேற்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the ministers. திரு A.M. ஷாஜஹான் அவர்கள். நான் அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். Yes.
The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister. We request the Honorable Chief Minister and the respected Chief Secretary to join for a photograph. The Honorable Minister will now greet the Honorable Governor with a bouquet. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். திரு வன்னி அரசு அவர்கள். நான் வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். நான் வன்னி அரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். Request Honorable Governor's permission to close the proceedings, sir. Thank you. Ladies and gentlemen, we humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem. वन्दे मातरम् वन्दे मातरम् सुजलां सुफलां मलयज शीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद करले कोटि कोटि मुझे धृत कर करवाले के बोले माँ तुम्हें आ बोले बहुबलधारी नमामि तारिणी रिपुदलवारिणी मातरं वन्दे मातरम् तुमि वेद्या तुमि धर्मा तुमि हृदे तुमि मर्मा त्वं हि प्राणाः शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तोमोर
त्वयि प्रतिमा गडि मन्दिरे मन्दिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरणधारिणी कमला कमलदलविहारिणी वाणी विद्यादायिनी नमामि त्वां नमामि कमलामलाम् अतुलां सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे We request the dignitaries to kindly stay back. Refreshments will be provided here. தேநீர் விருந்து இங்கு வழங்கப்படும். முக்கியஸ்தர்கள் அனைவரும் இங்கே அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We request the dignitaries to kindly stay back. Refreshments will be provided here.